SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. 108 இடங்களில் வென்ற தனிப்பெரும் கட்சியாக போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வரலாறு படைத்திருக்கிறது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். இருப்பினும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் இல்லாத நிலையில் கூட்டணி ஆட்சி அமைப்பது தொடர்பாக மூத்த தலைவர்களுடன் விஜய் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்து நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: 5 MLA-க்களை வைத்துள்ள காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்துள்ளது. ஆனாலும் இது போதாது. எனவே திமுக கூட்டணியில் இருக்கும் விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், IUML கட்சிகளுடன் பேச்சு நடக்கிறது. எல்லா கட்சிகளும் முக்கியமான துறைகளை கேட்கின்றன. அதற்கு சம்மதம் தெரிவித்தால்தான் கூட்டணிக்கு வருவதாக டிமாண்ட் வைக்கின்றன. இதுகுறித்து பொதுச் செயலாளர் ஆனந்த், வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையனுடன் விஜய் ஆலோசனை செய்தார். ஆட்சி அமைப்பதில் விஜய் உறுதியாக இருப்பதால் கூட்டணி கட்சிகள் கோரிக்கைகள் ஏற்கப்படும் வாய்ப்பு அதிகம். 1954ஆம் ஆண்டு காமராஜர் ஆட்சி அமைக்க தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி உதவியது. அக்கட்சி தலைவர் ராமசாமி படையாச்சி காமராஜர் அமைச்சரவையில் இடம் பிடித்தார். பின் கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸில் ராமசாமி இணைந்து காமராஜர் ஆட்சியை தக்க வைத்தார். அதுபோல தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை தாவேகா அமைக்க உள்ளது என்றனர்.